A few moments later. It's tea time. எங்கே இருக்கோன்னா காவியாவோட அம்மாயி வீட்டில் இருக்கோம். எடுக்க மாட்டிங்களே டம்ளரை வாயிலிருந்து, அப்படித்தானே? ஹாய் சொல்லுங்க யூடியூப்க்கு. ஆமாம், உள்ளே இருக்கிறவரை மறைச்சிட்டீங்க. ஏய் இவாடா டேய். இவர் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் பிரியாணியோட செஃப்பு, பிரியாணி மேக்கர் இவர். இது எதுக்குங்க? இது வந்து பிரியாணிக்கு கொத்தமல்லி தலையும் புதினாவும் போதுமா இதுவே? என்ன பண்றீங்க? கவியா இஞ்சி பூண்டு கவியா இந்த பக்கம் வந்தம்மா. அந்த பக்கம் வரீங்க, அந்த பக்கம் வரீங்க. இவங்க தான் மட்டன் செஃப். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சீக்ரெட் இன்கிரிடியன்ட் ஆஃப் பிரியாணி, ஹோம்மேட் பவுடர், ஹோம்மேட் பிரியாணி மசாலா. இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் மசாலாஸ்லாம் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. வெரி ஹைஜீனிக் ஃபேமிலி. இது என்ன பண்ணுறீங்க? இது வறுவல். வறுவல். இவங்க தான் சிக்கனுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டு. திரும்பிங்க ஒரு துளி. என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு தெரியாம. இப்படி கேவலப்பட்டிருக்கியே. எங்கள் கையாலேயே போட்டுருவேன், அப்போதான் கமகமன்னு பேஸ்ட். நான் என்னன்னு சொல்லிக்கிறேன். இதுக்குள்ள போட்டியே, அதுக்குள்ளே தானே போடுறேன்னு வந்தேன் நான். குழம்புக்குள்ள போடுற கேட்டேன். போச்சா? அதுவும் ஸ்பைலாக நான் பண்ணது. பின்னாடி திரும்பிப்பாரு, அப்படியே திரும்பிப்பாரு, கேமராவோட திரும்பிப்பாரு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பாருங்க, பூ என்ன, வாட்ச் என்ன, பொட்டு என்ன. வீட்டுல குக் பண்ற ஒரு குக் பாயிண்ட் மாதிரி நான் நின்னுட்டு இருக்கேன். நான் பாருங்க சம்பந்தம்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன். சம்மந்தம்லாம் இதுக்கெல்லாம் கருப்பு செட் ஆகுமா? நானா போட்டுட்டு வந்தேன். இவங்க வந்து மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப பேசிட்டு இருக்க. ஓ, நீ எதுல இருக்கீங்களா? இனிமேல் இப்படித்தான் பழகிட்டீங்க. நின்றுகிட்டே இருக்கா. பிரெட் அல்வா, சிக்கன் கிரேவிகள், மட்டன் தனி குழம்பு, சிக்கன்ல கொஞ்சம் தனி குழம்பு, மட்டன் வறுவல், சிக்கன். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி தலை, புதினா தலை. இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி. இன்றைக்கி நாங்கள் இதை வச்சு தான் பிரியாணி செய்ய போகிறோம். என்னடா அது, ஆரம்பமே ஒரே ஸ்ட்ரகிளாக இருக்குது. பத்திக்கோ. இதுதான் அதா இப்படியா? தெரியல. ஐயோ, அவங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க. நான் இன்னைக்கு சோறாக்கலான்னு வந்தா வச்சிருவீங்களா? வச்சிருவேன். நான் பற்ற வைக்கல. எக்ஸ்போர்ட் தெரியுமா? பண்ணாடியில் வைக்கிறேன். பன்னாடையா? Do you know that Pannada is a bad word? No. Yes. பாருங்க, அப்படியே கேட்றது. In my hometown, Pannada is a bad word. அப்படியா? பற்ற வைக்கிறதுக்கு நாங்க திட்டுறதுக்கு தாங்க பன்னாட மாதிரி பேசுறது அப்படின்போம். இப்ப பாருங்க சூரப்புலி எப்படி வேலை செய்யறான்னு மட்டும். One eternity later பற்ற வச்சிட்டேன். எண்ணெய் வரல, போசி காயுது. காயிட்டும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்தினா தான் பிரியாணி நல்லா இருக்கும். ஐயா, எனக்கு ஒரு சளி பிடிச்சி இப்போ காய்ச்சல் வந்துச்சு. மாங்காய் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதா?
மேலே ஒன்றும் ஆகாது, கீழே தான் ஆகும். எவ்வளவு என்னைய அசிங்கப்படுத்துறீங்களா? நீ கேட்ட என்ன பண்ணுறது? ஊத்திடலாம்னு நினைக்கிறேன். ஊத்துடா, நான் பத்த வச்சுட்டேன், நீ எண்ணெய் ஊத்து. காட்டு. இங்கே வாட்டர் பாட்டில் நேரம் வை. இன்னும் கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு நெய் ஊற்றிக்கலாம். இல்லை ஊற்றிருக்கா? மச்சான் அவங்க பொண்ணானா கையில் தயிர் கொஞ்சம் எடுத்துட்டாங்க. பாவம் மச்சான், காவியாக நடந்துக்கிட்டு தயிர் ஊற்றி வச்சிருக்கேன். அங்கே சம்பளம் கொடுத்து விடுவேல ஒன்று, அதில் தான் போட்டு வச்சிருக்கேன். அதில் ஒரு கரண்டி மட்டும் போட்டு வந்து கொடுத்துருங்க, மற்றபடி வேண்டாம். வேற ஒரு சோறுக்காக நான் புகையில கருகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவள் போய் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் நம்பாதீங்க பாருங்க, நான் தான் வந்து தீ எரிக்கிறேன். நெருப்பு இல்லாமல் புகையுமா? நெருப்பு புகைய அதை நான் புகைச்சிட்டு இருக்கேன். புகைங்க, ரொம்ப புகைக்காதீங்க. நீங்கள் கடுகுங்க கொஞ்சம் மெதுவாகவே எரிக்கிறேன். தயிர் கொடுத்துட்டீங்கன்னா நான் புதினா சித்தப்பா தயிர் ப்ளீஸ் சொல்லிருங்க. இல்லை இல்லை மாட்டாங்க. புதிய தயிர் மட்டும் இப்போதைக்கு தேவை. லெமன் இருந்தா லெமன், லெமன் சாதவா? லெமன் வேணும், லெமன் போட்டுருவோம். நீங்கள் தாராளமாக போடலாம். நீங்கள் வந்து கொத்தமல்லி அண்டு புதினா போடுறோம். கொத்தமல்லி அண்டு புதினா போடுறோம். நாங்கள் அண்டு புதினா போடுறோம். ஒரு மாஸ்டர் செஃப்க்கு வந்து எங்களை விசிட் பண்ணிட்டு மாஸ்டர் செஃப் பண்ணுங்க. வந்து எடுத்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டு. என்னது இது சோறு நீங்க ஆக்குறீங்கன்னு சொன்னா எல்லா வேலையும் எங்களுக்கு கிளறது மட்டும்தான் நீங்க கிளறி எல்லாமே அவன் பக்கத்தில் எடுத்து வச்சுருந்தா ஓகேவா? ஓகே. உப்பு போட்டிருக்கோம் லைட்டா. எதுக்காக? சும்மா வதங்கிறதுக்காக. ஆரம்பத்திலே போடணும். அவங்களுக்கு போடலை போடுவாங்க, வேண்டாம்னா விட்டுருவாங்க. ஆரம்பத்தில் போடணுங்க, நாங்கள் போடலைங்க, அதனால இப்போ போட்டோம். தயிர் ஊற்றுறோம். எங்கள் மச்சாங்க தயிர் ஊற்றுறோம். தயிரை உள்ள ஊற்றுச்சுன்னா எங்க மேலதான் ஊற்றுருக்கு. தயிர் சாப்பாடு செய்கிறோம். பிரியாணி நோ நாட் தயிர் சாப்பாடு, பிரியாணி. இப்போ பொடி எடுத்து போடுறோம். மசாலா எங்க சித்தி கையால அரைச்ச ஸ்பெஷல் மசாலா. அப்புறம் பாக்கெட்ல இருக்கிறது எல்லாமே அல்ல, அது வந்து நாங்கள் ஒரு சேஃப்டி பாக்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பாருங்க, ரொம்ப ஐயோ அது சாம்பார் தூளுங்க. தப்பா உடைக்கணுமா அப்படி உடைச்சிருக்கோம். புளிம்பூலாம் நிறைய விழுந்துட்டு தான் இருக்குது. கொழுப்பு போட மாட்டேன். வீடியோ வரும்போது ஆத்தா ஃபுல்லா கவர் ஆகும். இருக்காங்களே மாஸ்டர் செஃபே அவங்க தான் இருக்கு. அடுத்து ஊற்றுற தண்ணி வேணா கம்மி பண்ணிக்கலாம். 3 டம்ளர் இருக்கும்ல. செஃப்புக்கே தெரியல, அதனால இல்லை நான் அளந்து 3 டம்ளர் ஊற்றினேன், அதான் பாதி கொட்டிடுச்சு. குழம்பு சூப்பரா இருந்துச்சு. இது வழியா இது வந்துருச்சு. கேஸ் வழியா தண்ணி நிறையா வந்துச்சு கொழுப்பா. சரி சரி. சின்ன குக்கரில் போட்டிருக்கிறேன். அதில் போட்டு இப்போ வேகமாக எரிக்கலாம் தானே? எரிக்கலாம். அது காவியாவோட ஏரியா. எங்கள் கேமராமேனுக்கு நாங்கள் ஒதுக்கி வச்சிருந்தது. நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டீங்க. அவங்க நின்றுட்டே எடுக்கிறாங்க. நாளைக்கு ஸ்பெஷலாக கூப்பிட்டு. ஆமாம், நீங்கள் வறுவல் செஞ்சிட்டீங்களா இல்லையா? மட்டன் வறுவல் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். முடிச்சிட்டீங்க. ரசம் வச்சிங்களா இல்லையா? அது ரசம் காத்தாலையும் ஒரு அவங்க ரசம் டெய்லி தான் பச்சை ரசம் கரைக்கு சொன்னதுக்கு எங்கள் அம்மா காத்தாலையும் ரசம் வச்சு வச்சுருக்காங்க. கறி மசாலா போடுறாங்க, அதனால லைட்டாக கலப்படத்துக்காக. மசாலாவில் எதுவும் பத்தலை. ஒன்று பண்ணணும் ஜெகனி, நீ வந்து பிரியாணி ஓடுறது நல்லா கற்றுக்கணும். நீ பாருங்க, நான் தான் ஆக்சுவலாக சமைக்கிறேனே. அவங்க சும்மா கிளறிட்டு தான் இருக்காங்க.
நான் தான் எல்லாமே எல்லா பொருளும் அவ பக்கத்துல தூக்கி வச்சுக்கிறா. அதை எடுத்து கூட நம்ம சொல்றோம். கேட்டா நீங்க என்ன வேலை வாங்குறீங்க? என்னையவே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க கிள்ளிட்டு தான் தான் இருக்கீங்க. என்ன வேலை வாங்குறீங்க? என்னைய வேலை வாங்க முடியுமா சொல்லுங்க? அந்த பண்ணாடியை எடுத்து வச்சுட்டியாமா? பண்ணாடியை என்கிட்டயேவா? ஆத்தா எடுத்து ஏதாவது எடுத்து என்கிட்டயே வேலை வாங்குவீங்களா? என்கிட்டயேவா? நாங்கள் வந்து நேச்சுரலாக இயற்கையாக கிணத்துலேருந்து டேரெக்டாக ஒரு தண்ணியை பிடிச்சி கிணறு காமிக்கிறீங்களா? அங்கேருந்து டேரெக்டாக ஒரு தண்ணியை பிடிச்சி சமைக்கிறது ஊற்ற போகிறோம். முதல் குண்டாவை கழுவிக்குவோம். எவ்வளோ தண்ணி கேட்டீங்க? 6 டம்ளர். 6 டம்ளர். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. அப்புறம் ஸோ எல்லாமே நமக்கு சரியாகவே இருக்கு. இதில் தான் வந்து தண்ணி பிடிக்க போகிறோம். 1 டம்ளர் 2. நான் தண்ணி எச்சா ஊற்றிட்டேன்னா கம்மியாக ஊற்றிட்டேன்னா உங்களுக்கு தெரியாது. அதை ப்ரூஃப் காவிய வீடியோ இருக்கா? 3. நீ 6 டம்ளர் எடுத்து ஊற்றி மொத்தமாக வேணும். 4 5 6. இப்போ வந்து இது நேர் கொண்டு போய் அங்கே ஊற்ற போகிறோம். அப்படியே வாங்க, கூடயே வாங்க. அரைச்சி போட்டதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊற்றிடலாங்களா? ஃபுல்லாக முழுக்க ஊற்றுங்கப்பா. முழுக்க தான் 6 டம்ளர் ஊற்றிட்டுமா? உள்ளே ஊற்றிடலாமா? அரிசி போட்டு ஊற்றுறீங்களா? ஊற்றிட்டு அரிசி போடுவீங்களா? இல்லை, இது ஊற்றிட்டு கொலன்ற நீங்களும் அண்ணியும் சாப்பிடல. அந்த நாங்களே சாப்பிட்டோம். ஏமா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நீங்க குறுக்க பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, அவங்க ஏதோ பேசுறாங்களா, வீடியோ எடுக்கிறாங்களா, நீங்க என்னன்னு கேளுங்க. கழுவிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவன் போனை வாங்கி கட் பண்ணிட்டேன். அவங்க மேல கோவமா ஒரு நாள் பிரியாணிக்கு வெயிட்டிங், அவரே ஒரு போட்டோ எடுத்து. யாருங்க இவர்? வந்து இங்கேயே குடியிருக்கிறாரு. எப்போ சோறு போடுவாங்கன்னு பார்த்துட்டு இவங்களெல்லாம் வச்சு நான் ஒரு vlog பண்றதுனால எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? கேமராமேன் வந்து அப்பப்போ சொதப்பிடுறாரு, ஃபோட்டோ ஆன் பண்ணி. அந்த சித்திக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கேன், பட் டம்ளர் கீழே போட்டேன். இருந்தாலும் கொடுத்துருவோம், தெரியாதவங்களுக்கு. வாடகை பெண்ணு நல்லா இருக்கும், ஏன்னா அதை அப்பக்கப்போ தண்ணி அடிச்சு விடுவேன். தண்ணி உங்களுக்கு தான் கரெக்ட். சுத்தமாக கழுவி கொண்டு வந்தேன். எங்கடா மூடிய காணோம்? அரிசி போட்டிருக்கோம், கிளறிட்டு இருக்காங்க. இவங்க தான் டேஸ்ட் பார்க்குறவங்க, பாருங்க. அப்படியே கோழி குழம்பை ஒளிச்சு வச்சு ஊற்றிட்டு கோழி குழம்பு இல்லை, கோழி குழம்பை ஒளிச்சு வச்சு ஊற்றிட்டு இருக்காங்க. பர்சனலாக குடிக்கிறது. இந்த சமையல் கலைக்குள்ள வந்து அவங்க ரொம்ப வருஷம், ஒரு கடந்த 40 வருஷமா அவங்க இந்த தொழில தான் பண்ணுவாங்க. ஏன் நானே ஒரு ஃப்ளோல சொல்லிட்டீங்களே. இப்போ வந்து இவங்க தான் போட்டிருக்காங்க, கூட இருந்து யாராவது சொல்லி திட்டினாங்கன்னா அவங்க தான் காரணம். இது சாட்சிக்காக தான் அவங்களுக்கு. இதெல்லாம் நாங்கள் ஏன் ரெக்கார்ட் பண்ணுறோம்னா இவங்க இதை எதை போட்டிருக்காங்க. ஒரு பிரியாணிக்கு அவசரம் இவ்வளோ கேவலப்படுத்தக்கூடாது. கேவலம் இல்லை, நீங்கள் ஒரு சித்தப்பா உங்கள் கையால் அள்ளி போடுங்க. இந்தாங்க, இந்த பிளேட்ல அள்ளி போடுங்க. அள்ளி போடுறீங்களா? நல்லா பண்றீங்க பாருங்க. இவங்க வந்து மொத்தமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்டையை மேல வச்சீங்கன்னா தான் எரியும். ஓ, லெக் பீஸ் மாதிரி எப்படி தூக்குறாங்க பாருங்க. பாருங்க, தங்கராஸ் தூங்கிட்டாப்ல. இது பத்தாதே. பிரியாணி ரொம்ப நல்லா வரணும். நான் எந்த கரண்டியில கிண்ணீங்களோ அந்த கனல் அள்ளி போட்டு அதே கரண்டிலே சாப்பாடு போடுங்க. இருங்க, வர மாட்டேங்குது. இப்ப கடைசியில பாருங்க, இப்ப கடைசியில இந்த பிரியாணி இவங்க தான் செஞ்சாங்க, வெளியே சொல்லிடாதீங்க யாரும். செய்யறதெல்லாம் ஒருத்தவங்க. உனக்கு தெரியாது கொண்டா, நான் மல்லி போடுறேன். போடு, முடிஞ்சு பாருங்க. மேல வச்சு கொளுத்தி விட்டோம்னா அது பாட்டுக்கு எரியுது. இப்ப பாருங்க, இத்தனை பேர் மேல வச்சு. அடுத்த சீஃப் செஃப் கம்மி இவங்க தான், அதை விட சீஃப் செஃப். இப்ப எல்லாம் இவங்க தான் செஞ்சேன்னு சொல்ல போறாங்க, நாம சும்மா இருந்தோம்னு சொல்ல போறாங்க. புதுசா பண்றாங்க, நம்ம ஊர்ல இப்படி ஒண்ணுமே பண்ண காணுமே. ஓ, இவங்க எல்லாம் ஒவ்வொரு தடவை வரல இதான் பண்றாங்க. ஐயோ, இது என்னடா வம்பா இருக்கு உங்களுக்கு? இடிக்க வருது. நான் மிதி வாங்குறேன், நீங்க எல்லாம் பாப்பீங்க. அங்க கழுவலான்னு போனோம், அங்க தண்ணி வராம ஸ்பாயில் ஆயிடுச்சு, அதனால இங்க கழுவலான்னு வந்திருக்கோம். ஓ, அப்படியே குதிக்கிறோம்.
நான் தான் சொன்னேனே அதுதான் சொன்னேன். பேசுங்க, எல்லாம் அமைதியா இருக்கீங்க. என்ன வீடியோவா? வீடியோ. இந்த வீடியோ கண்டென்ட்டுங்க, பேசுங்க. இல்ல இந்த வீடியோக்காக தான் நில்லுங்க நீங்க போஸ்ட் கொடுத்து நிக்க சொல்ற மாதிரி. அவங்க பாருங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரியே நிக்கிறாங்க. இது போட்டோ இல்லையா வீடியோ. அப்ப டான்ஸ் ஆடுங்க. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணோம் சொல்லுங்க. ருசியா சமைச்சு நாங்க ஸ்கூலுக்கா வந்திருக்கோம். ஏதோ காலையில இருந்து ஸ்கூல் நடத்தி முடிச்சிட்டு கேக்குறேன். ஃபீட்பேக் கொடுங்க. ஸ்கூலோட நிர்வாகி நீங்க ஸ்கூல்ல என்ன படிச்சோம், என்ன பண்ணோம் சொல்லுங்க. ஃபீட்பேக் சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல சாப்பிட்டு தூங்கி இருக்கோம். ஆமா, ஞாயிற்றுக்கிழமையானாலே இங்க இப்படிதான் ஆகும். தூங்கலைங்க. வாங்க அப்படியே போய் கிணத்துல குதிப்போம். இன்னைக்கு டே ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சண்டேஸ்னாலே வேறு எந்த பிளானும் இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து கிளம்பி புது வலசு போயிடுவோம். எக்கட்டாம்பாளையம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் இருக்குது புது வலசு. அவங்க அம்மாயி வீடு, அங்கே போயிடுவோம். அங்கே போயிட்டு டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பெரிய அத்தைலாம் வருவாங்க. இன்றைக்கி அவங்களாம் மிஸ் ஆகிட்டாங்க. அவங்க மட்டும் மிஸ் ஆகிட்டாங்க. அவங்க மாமா அவங்களாம் மிஸ் ஆகிட்டாங்க. எப்பயுமே இப்படி தான் போகும். அங்கே புது வலசுன்னு நாங்கள் போனாலே அங்கே வந்து இந்த மாதிரி ஃபன்னாக தான் இருக்கும். ஒன்றா நான்வெஜ்ஜாக இருக்கும், இல்லாட்டி சும்மா வெஜ் பிரியாணியாவது போட்டுட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அவங்க மட்டும் வரல. அவங்க வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். எண்டிங் வீடியோலாம் எடுக்க முடியல. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு போனேன்னா போய் படுத்ததில் தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் என் மைண்டு வேலை செய்யலை. இதுக்கப்புறம் என்ன எடுக்கிறதுன்னு தெரில. சரி போது இருக்கிறத வச்சு வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ நேராக வீட்டுக்கு வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த மாதிரி நடக்காது. கண்டிப்பாக அடுத்த vlog பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போய் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என் ஹஸ்பண்டும் வரல. ஜெகதீஷ் வந்து வரல. சண்டேனாலே அவர் எங்கேயும் வரமாட்டார். என்ன தான் ஸ்பெஷலாக பிரியாணி போடுங்க, இல்லை வேறு ஏதாவது வெரைட்டியாக செய்யுங்க, சண்டேஸ்னால் எங்கேயும் வரமாட்டாங்க. வீட்டில் பழைய சோறு இருந்தால் கூட சாப்பிட்டுட்டு வீட்லேயே தான் இருப்பாங்க. ஸோ ஓகே, போய் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.